வச்சுட்டு என்ன மரியாதை இல்லாமல் தலைவருக்கு முன்னாடி போய் வேகமாக போய் உட்கார்றேன். ஐயோ அண்ணன் அப்படிலாம் இல்லை, பெஞ்சு ஃபுல்லாக அழுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி தொடக்கலான்னு மேலே வந்தேன். ஏய் ஏன்டா இதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்க? அதான் 2 பெஞ்ச் இருக்குல்ல, 3 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். ஏ லூஸு, டேய் ஏன்டா அண்ணன் திடீர்னு லூசஸ் அப்படின்னு சொல்லி மரியாதை பேசுகிறேன். அப்புறம் என்ன, அவன் உனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்காம வேகமாக போய் உட்காரேன் அப்படின்னு கேட்டேன். அதான் பெஞ்சில் இடம் இருக்கேன், செருப்பில் சாணியை ஒட்டியிருக்கேன் அப்படின்னு. சரி சரி கோவப்படாத, அமைதி அமைதி. ஆமாம் இதை ஒன்று சொல்லிடு, உட்காந்துத்தல நடப்பாவீங்களா, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை வச்சு செய்கிறானுங்களே. ஆமாம் என்ன யோசிக்கிறேன்? அது ஒன்றும் இல்லைடா, போய் டீயை சொல்லு. ஏய் அதான் என்ன சொல்லிட்டார்ல, போய் 3 டீ சொல்லு. வயசானவங்க தான் டீ குடிப்பாங்க, நீங்கள் 2 பேரும் டீ குடிங்க, நான் ஹார்லிக்ஸ் குடிச்சுக்கிறேன். ஏய் அந்த எலிச்சவா பையனை பற்றி என்ன வேணா பேசு, என்னை பற்றி ஏதாவது பேசுனா அவ்வளோதான். அது என்ன பார்த்து வயசானவன் அப்படின்ற? எனக்கு இப்போ தான்டா 18 வயசு ஆகுது, உன்னை விட 2 வயசு கம்மி தான் எனக்கு. யார் உனக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுதா? போதி தர்ம செட்டு நீ எல்லாம் சரியா? எப்போ போய் சென்றிருக்க வேண்டியது, இன்னும் எமனையே ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னையே போதி தர்ம செட்டு அப்படின்னா தலைவர் என்னன்னு சொல்லுவேன் நீ? அடே விடுங்கடா என்ன வேணா சொல்லிட்டு போங்கடா, சண்டை போடாமல் போய் டீ முதல்ல சொல்லுங்கடா. அதான் கேனப்பை சொல்லிட்டானா, போடா போய் சொல்கிறா டீயை. அந்த கேனப்பை என்கிட்ட சொல்லட்டும், நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேணாம் சரியா? இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானுங்களோ என்னை வச்சு. சரி நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்களா, நானே போய் சொல்லிக்கிறேன். நீயே சொல்கிறியா? அப்போ நீயே சொல்லிட்டீங்கன்னா அப்போ தலைவர்னு உனக்கு எதுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கான்? டேய் சும்மா இருங்கடா கொஞ்ச நேரம். முடியாது, தலைவர்னா இந்த வேலைலாம் செய்யவே மாட்டார், அவர் கீழே இருக்க வேண்டிய தான் சொல்லுவார். ஒழுங்கா அவன்கிட்ட சொல்லி டீயை வாங்கிட்டு வர சொல்லு. சரி தம்பி போடா, எனக்கு ஒரு டீ இவனுக்கு ஒரு டீ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க போ. ஓகே தலைவரே. கடைக்காரர என்ன ஆளக்கானா சத்தம் மட்டும் வருது, ஒருவேளை இந்த பக்கம் எவனாச்சும் வந்திருக்கானுங்களா? இந்த பக்கம் எவனையும் காணா. ஏ என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுற, இங்கே கீழே பாரு. நடப்பா நீ தான் கூப்பிட்டதா என்ன? ஏன் நல்லா கூப்பிட்டா நீ வரமாட்டியா? போ 2 சாதா டீ நல்லா ஒரு ஹார்லிக்ஸ் ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டு வா. ஆமாம் எல்லாம் என்ன ரெண்டா, நீ எல்லாம் வந்து என்ன அதிகாரம் பண்ணுற பார்த்தியா? சரி காசு கொடுத்து டோக்கனை வாங்கிக்க அப்படின்னா. உன் கடையில் மொத்தமே 3 பேர் தான் இருக்கும், ஏதோ க்யூவில் ஆள் வந்து நிற்கிற மாதிரி எல்லாரையும் டோக்கன் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா டீயை குடிக்க சொல்கிறேன். என்ன ஓடியா போயிட்டோம், போ முதல்ல போய் போடு, அதுக்கப்புறமா மெதுவாக காசை வாங்கிக்கலாம். முதல்ல காசை கொடுத்து டோக்கன் வாங்கணும், அப்போ தான் நான் டீ போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். சரி இரு, அந்த இல்ச்சவாப்பைகிட்ட போய் கேட்டு வரேன். என்னடா வெறுங்கையோட வரேன்? டீ வேணும்னா முதல்ல காசை கொடுத்து டோக்கன் வாங்குவான், அதுக்கப்புறம் தான் டீயை அவன் போடுவானா. அதான் காசை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். தலைவரே காசை கொடுத்து விடுங்க. அடே என்கிட்ட இங்கே காசு இருக்குது, நீங்கள் தான் வச்சுருப்பீங்களா? எப்போவும் போங்க போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க, அப்புறமா வாங்கிக்கலாம். இது இங்கே என்ன ஓசி? அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் தலைவராக இருக்கியோ ஒன்றும் புரியலை. ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் வாயை குழந்துக்க. டேய் இவன்கிட்ட காசு இல்லையா? போ உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் உனக்கு. போன வாட்டி இதே தான் சொன்னேன், 10 பைசா வரல இன்னும், ஒழுங்காக அவன் காசை வாங்கி கொடு, அப்போ தான் நான் போய் காசை கொடுத்துட்டு டீயை வாங்கிட்டு வருவேன். இல்லைன்னா உங்கள் பாடு அவன் பாடு, நான் கரெக்டுக்காக கிளம்பிக்கிட்டே இருப்பேன். சரி இரு, அந்த வெண்ணெய் வெட்டிக்கிட்ட போய் இன்னொரு தடவை கேட்குறேன், இல்லைன்னா வேறு வழி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அவன்கிட்ட காசுலாம் இல்லையா? நீ தான் இப்போ ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணோம். டேய் 1 மாதமா இந்த வேலையும் இல்லை, அப்புறம் எப்படி காசு இருக்கும்? ஏதாச்சும் போகணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது அப்படின்ட்டு இருந்தா சரி. ஆனதாச்சு விட்டுக்கிட்டே அதை பற்றி பேசாத. இப்போ வேறு ஏதாச்சும் பிளான் தான் சொல்லு. எந்த பிளானும் என்கிட்ட இல்லை, அப்படியே நடந்து போவோம், ஏதாச்சும் மாட்டுச்சுன்னா அதை விட்டு சாப்பிடுவோம், வாங்க போவோம். டேய் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க உங்களுக்கு வைக்கலையாடா? உங்கள் குரூப்பில் நான் வந்து சேர்ந்ததே வெக்கமாக இருக்கடா எனக்கு. ஒன்றே வேண்டாம் வந்து சேர சொன்னது, நாங்களா சொன்னோம்? நீயே வந்து சேர்ந்துட்டு இப்போ எங்களுக்கு குத்தம் சொல்லிட்டியா? ஒழுங்காக ஓடி போயிரு. நான் எதுக்கு ஓடி போனோம்? அதெல்லாம் முடியாது, நான் தான் இப்போ தலைவரோட வலது கை. அப்போ நான் நொட்டாங்கய்யா கலவரத்துக்கு மட்டும் வச்சிருக்கானா என்ன அவன்? ஐயோ இவங்க 2 பேரும் சண்டையை ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்போ எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடைசியாக 2 பேரும் சேர்ந்து நம்மளை கும்பிடுவானுங்க. டேய் எப்பா அவங்க சண்டையை நிப்பாட்டுக்குன்னா வாங்க போவோம், போய் முதல்ல எவனாச்சும் வர்றான்னு பார்ப்போம், ஏதாச்சும் தேர்மான்னு பார்த்துட்டு வருவோம். இதுக்கு மட்டும்தான்டா 2 பேரும் சேர்ந்து அப்படின்றீங்க, மற்றதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. என்ன இவனுங்களும் கிளம்பிட்டானுங்க, காசு கொடுத்து எவனும் டோக்கன் வாங்கி கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை, ஓசியில் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பார்த்துருக்கானுங்க போல் இருக்கு. எவனாச்சும் காசு கொடுத்து குடிக்க வராமையா போயிடுவான். இந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானமாறவில்லை. என்னடா ஏதாச்சும் வண்டி வருதா? இன்னும் இல்லையா, வந்தா சொல்கிறேன். அந்த கும்பிட்டு கரெக்டாக உட்கார சொல்லியா மறைஞ்சு, எவனாச்சும் அந்த பக்கம் இருந்து பார்த்தான்னா கரெக்டாக தெரியும் இவன் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்ட்டு. டேய் உன்னை பார்த்தா தலைவர் மாதிரியாடா இருக்கு, பண்ணுறது எல்லாமே மொக்கையாக இருக்கு,
ஒரு மறைஞ்சு கூட உன்னால ஒழுங்கா உட்கார முடியாதா என்ன? அங்கே பாரு, நேற்று வந்தவன் அவன்லாம் உன்னை பார்த்து சொல்கிறான் கரெக்டாக உட்கார சொல்லி. ம் அடே, என்னால் இதுக்கு மேலே உட்கார முடியாதா? ரொம்ப உட்காந்தேன்னா டவுசர் கிழிஞ்சு போயிடும். உங்கள் மாதிரி என்ன குள்ளமாக இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் சரியாக உட்கார முடியாதுடா. போங்க. யாரை பார்த்துக்குள்ள அப்படின்ற என் கையால் உன் தலையில் ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்குவேன், பாதி அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுவேன். சரிடா சரிடா, மன்னிச்சுடாண்ணா, நான் உன்னோட ஹைட்டாக இருக்கேன் அப்படி சொல்லி பழகு. என்னை பார்த்துக்கலாம் அப்படின்ற நீ ஹைட்டாக வளர்ந்துட்டு. யோ, அங்கே என்னையா குசு குசு குசுன்னு சவுண்டை கம்மி பண்ணீங்கய்யா. எவனாச்சும் வந்தான்னா அதை கேட்டு அவன் ஓடி போயிடுவான், எவனோ நிற்கிறான் அப்படின்ட்டு. லூசு கம்னாட்டி, கொஞ்ச நேரம் நீ சும்மாடுறா. நீ பேசுறதே எவனாச்சும் கேட்டுற போகுது, அதுக்கப்புறம் வர்றவங்க கூட ஓடி போயிட போகிறான். அடே, யாரை பார்த்து கம்னாட்டி அப்படின்ற? சோரி பிடிச்ச சோரி நாயே. இவனுங்களை கூட சேர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாது போல் இருக்கு. முதல்ல இவன் 2 பேரையும் கலட்டி விடும். ஏய், ஏதோ வண்டி வர மாதிரி சத்தம் வருது, ரெடியாக இருங்க. என்ன அப்போ வந்து நானும் பார்த்துக்கிட்டே வரேன், சாப்பிட்றதுக்கு ஒரு கடை கூட வர மாட்டேங்குது. தூரத்தில் ஒரு கடை இருக்கிற மாதிரி இருக்கேன், அங்கே போய் வண்டி நிப்பாட்டுவோம். ஏ, வண்டி பக்கத்தில் வந்துருச்சியா? சொல்ல பண்ணுற மாதிரி தெரியுது, நிப்பாட்ட போகிறான், வாங்க. நிப்பாட்ட சொல்கிறான், அதுக்கப்புறம் ஓடிடுவான். எப்பாடா, ஒரு வழியாக வண்டி நிப்பாட்டியாச்சு. முதல்ல ஒன்றுக்கு போனோம். எங்கே பத்திரமே? பின்னாடி இருக்கு. தலைவரே, வண்டியை நிப்பாட்டிட்டு எங்கேயும் அவசரமாக போகிறான். வாங்க, வண்டிக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் ஆட்டை போடுவோம். தலைவரே வாங்க போவோம். அவன் வேற கூப்பிட்டா, என்ன பண்ணுறீங்க இன்னும்? யோ, என்ன பண்ணுறீங்க? வாங்கியா? யோ, நானும் கூப்பிட்டேயா, கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆட பாவி, எப்போ கேப்பு கிடைக்கும் தூங்கலாம் அப்படின்ட்டு இருப்பான் போல் இருக்கு. இவெல்லாம் ஒரு தலைவரா? டேய், நாத்தம் பிடிச்ச நாரவாயா, குரட்டை விட்டது போதும், எந்திரா. தூங்கும் போது கூட பாரு சிரிச்ச மாதிரியை மூஞ்ச வச்சுக்கிட்டு. இவெல்லாம் ஒரு ரவுடி அப்படின்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானா? இப்போ அவன்கிட்ட போய் காசை பிடுங்கணும், இந்த மூஞ்சியை கொண்டு போய் காமிச்சா அவ்வளோதான், அவனே சிரிப்பு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டிடுவான் நம்மள. ஏ, எந்திரியா. என்னடா கூப்பிட்டியா? இல்லை, தட்டுனேன், கேட்கலையா உனக்கு இன்னும்? எந்திரியா முதல்ல. டேய், என்னடா வர மாதிரி அது தெரிஞ்சுக்கிட்டே போகுது. அவன் பாசுடா. ஆமாம், பாஸ் ஆகுது, கக்கூஸ் ஆகுது. அங்கே அவன் ஆள் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்கான். நீ ஒன்று இங்கே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஆள் வந்துட்டான், வா போவோம். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல, வா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அம்மா, அவன் காரில் வந்தவன் இருக்கானா இல்லையா? அவன் உள்ள பாத்ரூமுக்கு போயிருக்கா. வாங்க, நாம அப்படியே நைஸாக போய் அவனுக்கு தெரியாமல் வண்டியில் ஏதாச்சும் இருந்தால் லவுட்டிட்டு வந்துடுவோம். வா, சஸ்பென்ஸ் மியூசிக்கோட போவோம். அவன் அவசரத்தில் இருப்பான் போல் இருக்கு, அதான் ஓடி போயிருக்கான். வாங்க, அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிடுவோம். சரி, நீ போய் பின்னாடி பாரு, நாங்கள் 2 பேரும் முன்னாடி பார்க்குறோம். என்ன வண்டியை தொலைச்சி விட்ட மாதிரி அப்படியே புதுசாக நிற்கிது. 10 பைசா கூட இல்லை, வெறும் 2 பேப்பர் மட்டும் தான் கிடக்கு. டேய், உனக்கு பின்னாடி டிக்கில் ஏதாச்சும் கிடச்சிச்சா? இங்கே டிக்கிலையா? டூல் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. முன்னாடி ஏதாவது இருந்துச்சா? முன்னாடி அப்படி தாண்டா, எல்லாம் தொடச்சி விட்ட மாதிரி இருக்கு. 10 பைசா கூட தேராத போல் இருக்கு. வண்டியை தான் கொண்டு போய் காயிலாங்கல்ல போடணும். அடே, வண்டி தூக்குனீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் முட்டி தட்டி தூக்கி வச்சிருவானு பார்த்துக்குங்க. அப்போ டீக்கு என்ன வழி பண்ண போற நீ? அவன்கிட்ட காசு இருக்கா? காசு இல்லாமல் தான் நீங்கள் வந்த, அப்போ நான் மூடிட்டுரு. டேய், வண்டி தாங்கடா காலியாக இருக்கு, டிரைவர் வருவான்ல, அவன்கிட்ட ஏதாச்சும் இருக்கும், அதை பிடிக்கிடுவான். யோ, இப்போ தான் நீ ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காமிச்சிருக்க. என்ன கிளாஸ்? வாங்கிக்க. யோ, டிரைவர் வர்றான், அப்படியே இருங்க, வரட்டும். ஜாசி தான் கேட்டவில்லப்பா, அந்த கேட்டவனுக்கு அது தெரியுமாப்பா. டேய், என்னடா பண்ண போறீங்க? வந்துட்டாவன். நீ மூடிட்டு நான் பார்த்துக்கிறேன். சார், இங்கே ஒரு நிமிஷம் வர முடியுமா? யார், என்னையா? ஆமாம் சார், உங்களை தான். சொல்லுப்பா தம்பி, என்ன வேணும்? பக்கத்தில் முனியாண்டி விலாஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முனியாண்டி விலாஸா? தெரியலையே தம்பி, நான் வேறு ஊருக்கு புதுசு, நீ என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்குறிய? அப்படின்னா டீ கிடையாச்சும் எங்கே இருக்குன்னு தெரியுமா பக்கத்தில்? யோ, இப்போ தானே சொன்னேன் நான் ஊருக்கு புதுசு அப்படின்ட்டு, மறுபடியும் என்கிட்டே வந்து கேட்குறேன். கேட்டால் தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா தெரியலன்னு சொல்லு. அதே நான் ஊருக்கு புதுசு பழசு அப்படின்ட்டு. என்ன வாய் நீளுது? இருக்கிறது 2 அடி, இதில் உனக்கு 10 அடிக்கு பேச்ச ஓங்கி ஒன்று விட்டேன்னு வச்சுக்குவேன், அப்படியே பந்து மாதிரி உருண்டு அந்த பக்கம் ஓடிடுவேன். அண்ணா, என்ன பாரு, என்ன கலாச்சிட்டான். வாங்க இவனை வந்து அடிங்க. சிரிப்பு மூஞ்சிய மாத்தியா, டெரரா வையா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவனை பார்த்து பயப்படுவான்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி? இதுக்கு முன்னாடி இருந்ததே மேல. ஏடா தம்பி, என்னாச்சு? என்ன ஓங்கி மிதிச்சிருவேன்றான், வந்து கேளுங்க என்னன்னு. என் தம்பியை பார்த்து மிதிச்சிருவேன்றியா? வாடா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க? எப்படா நீ என் தம்பியை பார்த்து எடுத்து மிதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன்? ஒழுங்கு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடு, இல்லைன்னா அவ்வளோதான். என்னது, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கவா? என்கிட்ட 10 பைசா கூட இல்லை. இந்தா நேற்றில் நான் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் காசெல்லாம் இல்லை.
காசு இல்லாமல் நீ எல்லாம் எதுக்குறாங்க வர வெண்ணெய் வெட்டி ஓடுற அந்த பக்கம். பாஸ் நீ உன் பங்குக்கு ஏதாச்சும் கேளியா? சும்மாவே நின்றீங்கன்னா எப்படி டீ குடிப்ப? டேய் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை டீல தொட்டு திங்கிற பண்ணு மாதிரி நினைச்சு விட்டுறேன் பார்த்துக்க. என்னது பண்ணா? இங்க வந்து டீயும் பண்ண நினைப்பு தானே உனக்கு? விளங்கிரும் போ. அடப்பாங்களா, என்னை விட்டுருங்கடா. நான் வேணா உங்களுக்கு டீ பண்ணி வாங்கி கொடுத்துட்றேன். என்கிட்ட இருக்கிறது 50 ரூபா தான்டா, அதையும் பிடிக்கிறாதீங்கடா. அடே காரில் வந்துட்டு காசு இல்லை அப்படின்றியா? டேய் இது என் சொந்த கார் இல்லைடா, நானே ஆக்டிங் டிரைவராக தாண்டா வந்திருக்கேன். கார் ஓனருக்கு வண்டியை கொண்டு போய் கொடுக்கணும்டா, இல்லைன்னா அவன் பேட்டாலாம் கொடுக்க மாட்டான்டா எனக்கு. அடப்பாவி, வெறும் 50 ரூபா வச்சுக்கிட்டா வந்திருக்க நீ? அப்பா இதுக்கிட்ட அங்கேயே வண்டியை நீ பாட்டின, ஒழுங்கு அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. இப்போ பாரு ஒன்னால இவனுக்கு 2 பேரையும் நான் கூப்பிட்டு நான் இவன்கிட்ட திட்டு வாங்கணும். அதானே பாரு, இவன் கூப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து வர வந்துட்டோம். எங்களுக்கு வேறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாரும் எங்களுக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுக்குறது? 50 ரூபா எங்களுக்கு பத்துமா? ஏதாச்சும் செயின் இருந்தால் கூட அதை வச்சு நாங்கள் ஏதாச்சும் சமாளிச்சிக்கிறோம். டேய் நானே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எங்கே ரெஸ்ட் ரூம் வரும் ஒன்று கடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு நிற்கிறேன். தண்ணி பாட்டில் கூட இல்லைங்கிட்ட என்கிட்ட வந்து செயினை கேட்குறேன். டேய் அங்கே டீ கடையிலேயே ஏதாச்சும் சொல்லி இல்லை அவன்கிட்டயே சமாளிச்சு டீயை வாங்கியிருக்கலாம். அதை விட்டு இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து மொக்க வாங்கணுமா?